28ஆம் தேதி ஜனவரி தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் என்டிஏ கூட்டணியில் விஜய் இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. எப்படி சார் வருவார்? என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. மெகா கூட்டணி அமைச்சு அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறேன். 29ஆம் தேதியில் தேர்தலில் ஆரம்பிக்கிறீங்க. இதுக்கு மேலே சுணக்கம் காட்டினீங்கன்னா மோடி யார் என்பதை நிரூபித்து விடுவேன். கிளீனாக சொல்லிட்டாராம். எல்லாருக்கும் வார்னிங். பிஜேபிக்கு வார்னிங், ஏடிஎம்கேக்கு வார்னிங், எல்லா கட்சிக்கும் வார்னிங், என்டிஎல்க்கு அனைத்து கட்சிகளுக்கும் வார்னிங், அனைத்து தலைவர்களுக்கும் வார்னிங் கொடுத்தாச்சு. அதோட நீட்சியாகத்தான் ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் பிளாக்ல மாட்டிக்கிச்சு. ஸோ விஜய்க்கு பாஜக நெருக்கடி. ஏங்க அதிமுக மனசார உளமாற சந்தோஷமாக கூட்டணியில் ஜாயின் பண்ணிச்சா? என்டிஏல ஆம்டிஸ்ட் பிஜேபி தான் பண்ணும். இதுதான் பிஜேபி பண்ணும். ஒன்றும் பண்ண முடியாது. அதிமுகவே வழி கொண்டு வருது. பண்ணாலும் கூட்டணி ஜெல்லாகணும்ல சார். இல்லை, ஆம்டிஸ்ட் பண்ணி அதிமுகவே வழி கொண்டு வரதுக்கு பிஜேபி வந்து விஜய் கட்சியை கொண்டு வரதுக்கு அவ்வளோ நாள் ஆகுமா? இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க சிபிஐ என்கொயரியில் சொல்லுவாங்களாம், திகாரா கூட்டணியா? 2 கேள்வி தான், வேற கேள்வியே கிடையாது. திகாரா கூட்டணியா? கூட்டணி ஒன்றா திகார். விஜயெல்லாம் வந்து பான் வித் கோல்டன் ஸ்பூனுங்க. அவரெல்லாம் வந்து கலைஞர் மாதிரியோ ஜெயலலிதா மாதிரியோ சிறை அனுபவம் அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பாவம் பச்சை பிள்ளைங்க. அவங்களெல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஸோ மிரட்டினாங்கன்னா பயந்தான் ஆகணும். நீங்கள் மிரட்டு தப்பா ரைட்டான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இந்திய அரசியல். அன்ஃபார்ச்சுனேட்லி தட் இஸ் இந்தியன் பாலிடிக்ஸ். திமுகவை காங்கிரஸ் மிரட்டலையா 3 சீட்டுக்காக? மிரட்டுது. காங்கிரஸ் திமுக மிரட்டுது, திமுக காங்கிரஸ் மிரட்டுது, அந்த பக்கம் மிரட்டி இருக்குது. ஸோ மிரட்டல் அரசியல் தமிழ்நாட்டில் துவங்கி தமிழ்நாட்டில் மேலோங்கி வர்றதுக்கு காரணமே பதவி எப்படியாவது பேக் டோரில் பிடிக்கணும். மக்கள் செல்வாக்கை பற்றி, மக்களிடம் செல்வாக்கு இருக்கா இல்லையாங்கிறத பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை. இதுலேருந்து தனித்திருக்கிற ஒரே ஒருத்தர் சீமான் தான். இந்த வம்புக்கே வரலன்ட்டார். இந்த ஆட்டத்துக்கே நான் வரல, இந்த கூட்டணி கீட்டணி கை பிடிக்கிறது காலை பிடிக்கிறதுல வேணாம் போயிட்டார். ஆனால் 28ஆம் தேதி பிரதமர் வரும்பொழுது விஜயை கூட்டு வரதுக்கான வேலைகள் பண்ணுறது தான் இப்போது பாஜக கொடுக்கப்பட்ட முக்கியமான பணி. இதில் அரசியல் சம்பந்தம் இல்லாத பலரும் இன்வால்வ் இருக்கிறதா கேள்விப்படுறோம்.